அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் இயல் பகுதியிலிருந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம். இன்றைய டெஸ்ட்டில் 60 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 60 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நாம் இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா? சரி, கேள்விகளை கேட்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான விடை 1300 மொழிங்க. 1300 மொழிகள். அடுத்து 2வது கேள்வி, பொருள் அறிக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை நயவாமை அப்படின்னா விரும்பாமை, கிளத்தல் அப்படின்னா பேசுதல், கேள்பு அப்படின்னா நன்மை, புரிசை அப்படின்னா மதில். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். தமிழ் விடு தூது என்ற நூலில் குறிப்பிடக்கூடிய தமிழின் வண்ணங்கள் எத்தனை? தமிழ் விடு தூது இந்த நூலானது தமிழுடைய வண்ணங்கள் இத்தனைன்னு குறிப்பிடுது. அது குறிப்பிடும் வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 100 வண்ணங்கள். தமிழுக்கு 100 வண்ணம் இருக்குன்னு தமிழ் விடு தூது குறிப்பிடுகிறது. அடுத்து 4வது கேள்வி, 4 இந்திய மொழி குடும்பங்களில் பொருந்தாதது எது? இந்தியாவில் இருக்கிற மொழிகளை 4 மொழி குடும்பமாக பிரிக்கலாம். அதை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இந்தோ ஆசிய மொழிகள் கரெக்டு, திராவிட மொழிகள் கரெக்டு, ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் கரெக்டு, அரேபிய திபெத்திய மொழிகள் தவறு. இங்கே என்ன வந்திருக்கணும்னா சீன திபெத்திய மொழிகள் வந்திருக்கணும். அதனால் இதுதான் தவறு. அடுத்து 5வது கேள்வி, கலைச்சொற்கள் அறிக. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? விடையை பார்க்கலாங்களா? உருபன் அப்படின்னா மோர்ஃபிம், ஒளியன் அப்படின்னா ஃபோனிம், ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் கிராமர், பேரகராதினா லெக்சிகன். அடுத்து 6வது கேள்வி, தமிழ் விடு தூது என்ற நூலில் குறிப்பிடப்படும் தமிழின் சுவைகள் எத்தனை? வண்ணங்கள் 100ன்னு பார்த்தோம், சுவைகள் எத்தனை தான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை 9 சுவைகள் இருக்கிறது. 9 சுவைகள் இருக்கிறது. அடுத்து 7வது கேள்வி, இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். சா அகத்தியலிங்கம். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். தாமசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாமசம் என்ற சொல்லின் பொருள் சோம்பல். தாமசம் என்றால் சோம்பல். அடுத்து 9வது கேள்வி, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர். அடுத்து 10வது கேள்வி, பொருத்துக. பொருத்துங்க பார்க்கலாம். கலைச்சொற்களை பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை இதுதான் விடை. அடுத்து 11வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொருத்துக. இங்கே டைப் பண்ணும்பொழுது சரியாக கவனிக்கலைங்க. விடையை பார்க்கலாங்களா? முக்கணி என்பது உருவகம், தெல்லமுது என்பது பண்புத்தொகை, ஏந்தி என்பது வினையெச்சம், காலமும் என்பது முற்றுமை. ஃப்ரெண்ட்ஸ், இதை டைப் பண்ணி போடாமல் விட்டுவிட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். சரி, ஓகே. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். ஹீராஸ் பாதிரியாரின் கருத்துப்படி திராவிடா என்ற சொல் உருவான வரிசை என்ன? திராவிடா அப்படிங்கிற சொல்லானது
இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு ஹீராஸ் பாதிரியார் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அவர் கூறிய கருத்து வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் வரும், அடுத்து இந்த தமிழா, அடுத்து இந்த தமிழா, அடுத்து திராவிடா. இதுதான் சரியான வரிசை. அடுத்து 13வது கேள்வி, 2 அடிகள் கொண்ட எந்த வகையால் பாடப்படும் செய்யுள் கன்னியாகும்? 2 அடியில் பாடப்படுவது கன்னி. அதுவும் எந்த வகையால் பாடப்படும் கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? எதுகையால் பாடப்படுவது தான் கன்னியாகும். நல்லா கவனிங்க, 2 அடியில் தான் இருக்கும், எதுகையால் பாடப்படும். அடுத்து 14வது கேள்வி, வடமொழி ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது என்பதை முதலில் குறிப்பிட்டவர் யார்? வடமொழினா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது என்பதை முதல்ல குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து 15வது கேள்வி, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் என்ன? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் தூது. தூதுக்கு தான் இந்த பேர் இருக்கிறது. அடுத்து 16வது கேள்வி, தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் ஒன்றிணைத்து தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கிற பேரை முதல்ல வச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பிரான்சிஸ் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து 17வது கேள்வி, தூது எந்த பாவகையால் பாடப்படும்? தூது எந்த பாவகையால் பாடப்படும்? விடையை பார்க்கலாங்களா? கலிவெண்பாவால் பாடப்படும். தூது என்பது கலிவெண்பாவால் பாடப்படும். அடுத்து 18வது கேள்வி, தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? தமிழியன் என்று தென்னிந்திய மொழிகளுக்கு பெயர் வச்சார். அப்படி பெயர் வைத்தவர் ஹோக்கன். ஹோக்கன் இவர் தான் பெயர் வச்சிருப்பார். அடுத்து 19வது கேள்வி, தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை உடையது? தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை உடையது? விடையை பார்க்கலாங்களா? விடை 268 கன்னிகளை உடையது. தமிழ் வீடு தூது 268 கன்னிகளை உடையது. அடுத்து 20வது கேள்வி, கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த நூல் எழுதியவர் கால்டுவெல். இந்த புத்தகம் எப்போ வெளிவந்தது? விடையை பார்க்கலாங்களா? 1856 வெளிவந்தது. 1856. அடுத்து 21வது கேள்வி, தமிழ் விடு தூது என்ற நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? தமிழ் வீடு தூதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை 1930 முதல்ல பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். உவே சா. அடுத்து 22வது கேள்வி, தென் திராவிட மொழிகள் எத்தனை? தென் திராவிட மொழிகள் எத்தனை? திராவிட மொழிகள் 3 வகைப்படும். ஒன்று வட திராவிட மொழி, தெற்கு, அப்புறம் நடு திராவிட மொழி. விடையை பார்க்கலாங்களா? தென் திராவிட மொழி 9 இருக்குது. 9 மொழிகள். 23வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ப்ரௌசர் அப்படின்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. அடுத்து 24வது கேள்வி, வட திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? வட திராவிட மொழிகள் மொத்தமே 3 தாங்க இருக்குது. இந்த 3ல் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? குருக் இந்த மொழி வரும், மால்தோ வரும், பிராகுய் வரும். இந்த 3ம் வட திராவிட மொழிகள். பர்ஜி அப்படிங்கிறது வராதுங்க. பர்ஜி என்பது வராது. இது எந்த மொழி? கமெண்ட்டில் போடுறவங்க பார்க்கலாம். பர்ஜி என்பது எந்த திராவிட மொழி? அடுத்து 25வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. விடையை பார்க்கலாங்களா? சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி, சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி,
லேப்டாப்னா மடிக்கணனி. அடுத்து 26வது கேள்வி, பட்டியலில் உள்ள திராவிட மொழிகள் எத்தனை? பட்டியலிடப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? விடையை பார்க்கலாங்களா? 24 மொழிகள் இருக்குது. 24 மொழிகள். 27வது கேள்வி, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது? உலகத்துடைய தொன்மையான மொழி, செவ்வியல் மொழி என்று அழைக்கப்படும் மொழி கிரேக்க மொழி, கிரேக்கம். அடுத்து 28வது கேள்வி, அண்மையில் கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. சமீபம்னா இப்போ கிடையாது, ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. 4 திராவிட மொழிகள் இருக்குது. அந்த திராவிட மொழிகளை கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? எருகலா அப்படிங்கிறது வரும், தங்கா வரும், குறும்பா வரும், பெங்கோ வராது. பெங்கோ என்பது நடுதிராவிட மொழி. அப்போ இங்கே என்ன வரும்னா சோழிக்கான்னு ஒன்று இருக்குது, அதுதான் வரும். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட திராவிட மொழிகள் 4: எருகலா, தங்கா, சோழிகா, குறும்பா. அடுத்து 29வது கேள்வி, கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. சாப்போ. 30வது கேள்வி, வடமொழியை போன்று உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களுக்கும் ஆண் பெண் என்று பாகுபாடு கொண்டுள்ள மொழி என்ன? வடமொழியில் பார்த்திங்கன்னா இந்த பாகுபாடு இருக்குது. உயிரற்ற பொருட்களையும் ஆண் பெண் பிரித்து வச்சுருக்காங்க, கண்ணுக்கே புலப்படாத பொருளையும் ஆண் பெண்ணுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு மொழிலையும் இருக்குது. அது எந்த மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன் மொழி, ஜெர்மன். அடுத்து 31வது கேள்வி, கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிக்கியா என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிக்கியா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 32வது கேள்வி, திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி என்ன? ஒரு மொழியில் இந்த மாதிரி பாகுபாடே இல்லை. திணையும் இல்லை, பால் காட்டும் விகுதிகளே இல்லை. தனித்தனி சொற்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட மொழின்னு பார்த்தீங்கன்னா மலையாள மொழி. பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி மலையாளம். அடுத்து 33வது கேள்வி, கிரேக்க தொன்மையான இலக்கியமான இலியாத் காப்பியம் என்ற காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிரேக்கத்துடைய தொன்மையான காப்பியம் இலியாத்து. இந்த காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? விடையை பார்க்கலாங்களா? கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கிமு 8ஆம் நூற்றாண்டு. அடுத்து 34வது கேள்வி, கன்னடத்தில் எழுதப்பட்ட மிக பழமையான இலக்கணம் மற்றும் இலக்கியம் எது? கன்னடத்தில் எழுதப்பட்ட இலக்கணமும் அதே தான், இலக்கியமும் அதே தான். எந்த நூல் மிக பழமையான நூல்? விடையை பார்க்கலாங்களா? விடை கவிராஜ மார்க்கம், கவிராஜ மார்க்கம். அடுத்து 35வது கேள்வி, 10 என்பதற்கான தமிழ் எண்ணை கண்டுபிடிக்கவும். 10, இந்த 10ங்கிற வடிவம் அரபு வடிவம். சரியான தமிழ் வடிவம் யா அப்படிங்கிறது 10ஐ குறிக்கும். யா அப்படின்னும் சொல்லுவாங்க, கா போட்டு 0 இந்த மாதிரியும் போடுவாங்க. ரெண்டுமே 10ஐ குறிக்கும். அடுத்து 36வது கேள்வி, தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட மிக பழமையான இலக்கியம் எது? நல்லா கவனிங்க, நான் கேட்டிருக்கிறது இலக்கியத்தை தான் கேட்குறேன். விடையை பார்க்கலாங்களா? இலக்கியம் அப்படின்னா பாரதம், இலக்கணம் அப்படின்னா ஆந்திர பாசா பூசணம். தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட பழமையான இலக்கியம் பாரதம், இலக்கணம் ஆந்திர பாசா பூசணம். இது இலக்கணங்க, சரிங்களா? இந்த வேறுபாடுகளை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 37வது கேள்வி, தன்வினை தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தன்வினை தொடர்?
கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை, மற்றது எல்லாமே பிறவினைகள். அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தான் தன்வினை, மற்ற எல்லாமே பிறவினை. அடுத்து 38வது கேள்வி. மலையாள மொழியில் எழுதப்பட்ட மிக பழமையான இலக்கணம் எது? மலையாள மொழியில் எழுதப்பட்ட மிக பழமையான இலக்கணம். விடையை பார்க்கலாங்களா? இலக்கணம் லீலா திலகம். இலக்கணம் அப்படின்னா லீலா திலகம். அதுவே ராமசரிதம் என்பது இலக்கியம். இலக்கியம். 39வது கேள்வி. தொடர்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். எதுக்கு எது வரும்? ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரி, வீடியோ பார்க்கலாங்களா? அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை தொடர். அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். அடுத்து 40வது கேள்வி. தமிழ் இலக்கிய வரலாறு எனும் நூலுக்காக, தமிழ் இலக்கிய வரலாறு இந்த நூலுக்காக ஒருத்தர் விருது வாங்கியிருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மு. வரதராசனார். மு. வரதராசனார். அடுத்து 41வது கேள்வி. தமிழ் எண்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? 3க்கு கா இது வரும், 5க்கு ரூ வரும், 8க்கு ஆ வரும், 9க்கு கூ மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, இது வரும். 42வது கேள்வி. கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? விடையை பார்க்கலாங்களா? இலங்கை மற்றும் மொரீசியஸ் 2 நாட்டு பணத்தாள்லையும் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அடுத்து 43வது கேள்வி. 564 இதற்கான தமிழ் எண்ணை கண்டுபிடிக்கவும். 564 இதுக்கான தமிழ் எண் என்ன வருங்க? விடையை பார்க்கலாங்களா? இதுதான் சரி. 5க்கு ரூ மாதிரி வரும், 6க்கு சா, 4க்கு குரில் சா. இதான் விடை. அடுத்து 44வது கேள்வி. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் என்ன? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு. 45வது கேள்வி. இறந்த கால இடைநிலையில் பொருந்தாதது என்ன? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது இறந்த காலத்துக்கு வராது? இந்த கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? இத்து இறந்த காலம், இட்டு இறந்த காலம், இறந்த காலம். இப்பு வராது. இப்பு என்பது எதிர்காலம், இது வராது. அடுத்து 46வது கேள்வி. உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படுகிறது? உலக தாய்மொழி தினம். விடையை பார்க்கலாங்களா? பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. இப்போ சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு இலக்கிய மறுமலர்ச்சி நாள், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. அது யாருடைய பிறந்த நாள், என்னைக்கு தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள், இது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண மாதிரி இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அந்த கேள்வியை எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அடுத்து 47வது கேள்வி. எதிர்கால இடைநிலையில் பொருந்தாதது எது? எதிர்கால இடைநிலையில் வராததுன்னு கேட்டிருக்காங்க. இப்படியே பார்க்கலாங்களா? இப்பு, இவ்வு, இக்கு இதெல்லாம் எதிர்கால இடைநிலைகள். இம் என்பது வராது. அடுத்து 48வது கேள்வி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் யாவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. சிங்கப்பூர், இலங்கை. 49வது கேள்வி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா?
விடை 6 வகைப்படும். அடுத்து 50வது கேள்வி, வணக்கம் வள்ளுவ என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். அடுத்து 51வது கேள்வி, பகுதி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? பகுதியை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடலையா? லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு, நீங்கள் பண்ணி விடுற ஷேரு எல்லாமே எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஹைப்பும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? பகுதி என்பது சொல்லுடைய முதலில் நிற்கும் சரி, வினைச்சொல்லில் ஏவலாக அமையும் சரி, சொல்லில் அறுவகை பெயராக அமையும் சரி, சொல்லில் பகுபதமாக அமையும் என்பது தவறு. பகாபதமாக அமையும். பகுதி என்பது பகாபதமாக அமையும். 52வது கேள்வி, வணக்கம் வள்ளுவ என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு? யார் வாங்கினாங்கன்னா ஈரோடு தமிழன்பன் வாங்கினார். எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 2004வது ஆண்டு கொடுத்தாங்க. 2004. அடுத்து 53வது கேள்வி, சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமைவது எது? சொல்லுக்கு இறுதியில் வரும். அப்படி வந்துட்டு திணை, பால், எண், இடம் எல்லாத்தையுமே காட்டும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை விகுதி என்பது சரி, விகுதி. அடுத்து 54வது கேள்வி, ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ போன்ற புது புது வடிவங்களில் கவிதைகளில் இயற்றியவர் யார்? ஹைக்கூ இந்த டைப்லையும் எழுதியிருக்காரு, சென்ட்ரியோ டைப்லையும் எழுதியிருக்காரு, லிமரைக்கூ டைப்லையும் எழுதியிருக்காரு. அப்படி எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். 55வது கேள்வி, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது எது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் காலத்தை காட்டும். அப்படி காட்டுவது இடைநிலை. இடைநிலை. அடுத்து 56வது கேள்வி, தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து 57வது கேள்வி, தமிழ் விடுதூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது? தமிழ் விடுதூது என்பது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? விடையை பார்க்கலாங்களா? சிற்றிலக்கியம் என்ற வகையில் வரும். சிற்றிலக்கியம். 58வது கேள்வி, பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. கீழே இருக்கிறதுல 3 கரெக்டு, ஒரே கேட்டகரியில் வரும். 1 டிஃப்ரெண்ட்டாக வரும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? எத்தனை எத்தனை என்பது அடுக்கு தொடர், விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர், செல் செல் என்பது அடுக்கு தொடர், சலசல என்பது இரட்டை கிளவி. இதுதான் பொருந்தாதது. அடுத்து 59வது கேள்வி, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த அடிகளில் பயின்று வரக்கூடிய நயங்கள் என்ன? என்னென்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதி நடக்கும். காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காம அதையும் பார்த்துருங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இங்கே மோனை வந்திருக்கு, கரெக்டு. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே பாருங்கள், லா லா ஒன்றி வந்திருக்கு, அப்போ எதுகையும் வந்திருக்கு. இறுதி எழுத்து தமிழே தமிழே இந்த மாதிரி ஒன்றி வந்தால் இயைபு, அப்போ மோனை வந்திருக்கு, எதுகை வந்திருக்கு, இயைபு வந்திருக்கு. அடுத்து 60வது கேள்வி, கடைசி கேள்வி, அழியா வனப்பு ஒளியா வனப்பு இலக்கண குறிப்பு அறிக. அழியா வனப்பு ஒளியா வனப்பு. விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டில் எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கள் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.